துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சமநிலைக்கும் நீதிக்கும் அடையாளமான தராசை கொண்ட ஒரு மனிதர்கள் தான் நீங்கள். எப்போதுமே அப்படித்தான் நீங்கள் நடந்தும் கொள்வீங்க. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு கலைநயமிக்க ஒரு காவியம் போல தெரிந்தாலுமே அதனுடைய பக்கங்களுக்கு இடையே மறைந்துள்ள கண்ணீர் துளிகள் எவருக்குமே இதுவரைக்கும் தெரிந்தது என்பது கிடையாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாகவே தாங்க இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள நிறைய பக்கங்கள் இருக்கும், புத்தகங்கள் மாதிரி. ஆனா அது யாராலுமே படித்திருக்க முடியாது. அந்த பக்கங்களுக்குள்ள எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு கவலைகள், எவ்வளவு மனதிற்குள் அழுத்தங்கள், வேதனைகள் இருக்கிறது என்பதை உங்களால மட்டுமே தாங்க புரிந்து கொள்ள முடியும். இதுதான் துலாம் ராசி அன்பர்களாக எப்போதுமே நீங்க இருக்கத்தாங்க செய்வீங்க. ஆனா அது உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே அது தெரிவது கிடையாது. உங்களின் கடந்த கால ரணங்களையும் இனி நிகழப்போகின்ற விசித்திரமான மாற்றங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் நம்ம காணலாம். ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து இந்த ஒரு வீடியோவை, காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். உதவி செய்த கைகள் சந்தித்த ஒரு தனிமை, அந்த ஒரு நிகழ்வு 3 விஷயங்களை உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்துங்க. துலாம் ராசி என்பது வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாக எப்போதுமே இருக்கும். காற்று எப்படி பாரபட்சமின்றி எல்லாருக்கும் உயிர் மூச்சாக இருக்கின்றதோ அப்படித்தாங்க உங்களுடைய உதவியும் மற்றவர்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கும். அவர்களுக்கு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம், பொருள் எதை வேண்டுமானாலும் உடனே கொடுத்து விடுவீங்க. எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு மூச்சு திணறல் என்பது வரும் பொழுது நீங்கள் யாருக்கு உயிர் கொடுத்தீங்களோ அவங்களே உங்கள் பக்கம் இல்லாமல் போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்து உயிர் போகின்ற நிலைமையில் கூட அவர்களுக்காக நின்று அவங்களுடைய உயிரை கூட நீங்க காப்பாற்றியும் கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த ஒரு மனிதர் உங்கள் பக்கம் இல்லாமல் போயிருப்பார். ஆனா உங்களுக்குன்னு இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அதற்கு அப்புறமாவது உங்கள் பக்கம் துணை நிற்காமல் அவர் உங்களை அப்படியே யாரோ போல விட்டுட்டு சென்றிருப்பார். இது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு வேதனையை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க. நிழல் தந்த மரம். ஒரு முறை உங்களுடைய உறவினர் அல்லது நண்பர் ஒருவருக்கு பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சேமிப்பை மட்டுமின்றி உங்களுடைய நகைகளையோ அல்லது கௌரவத்தையோ கூட நீங்க அடகு வைத்து அவங்கள காப்பாத்திருப்பீங்க. ஆனா நீங்க நினைத்தால் உங்களுடைய சேமிப்பை நீங்க எடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு தேவைக்காகத்தான் நீங்க சேமித்து வைத்திருப்பீங்க. ஆனா நீங்க எதையுமே பொருட்படுத்தாம, வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அவனுடைய உயிர் போய்விட்டால் என்ன செய்ய முடியும்? அவன் பொருளாதார ரீதியா மிகவும் வீக்னஸா இருக்கான். அந்த ஒரு நேரத்துல அவன் பலவீனம் அடைந்து இருக்கும் பொழுது அவனுடைய மனது முழுவதும் எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் என்று தெரியாது என்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே தாங்க நீங்க சேமித்து வைத்த பணம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டு பொருட்கள் என எல்லாத்தையும் நீங்க அடகு வைத்து அந்த ஒரு உயிரைய, அந்த ஒரு நபரை நீங்க காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா காலம் மாறி நீங்கள் ஒரு சிறு தொகையோ அல்லது ஒரு பரிந்துரையோ நீங்க எதிர்பார்த்து நின்ற போது உனக்கென்னப்பா நீயே சமாளிப்பா என்று அவர்கள் மிக சாதாரணமாக கூறி நகர்ந்த தருணங்கள் உங்களுடைய மனதை இடியாக நிச்சயமாக தாக்கியிருக்கும். ஆனா நீங்க எவ்வளவு செலவு பண்ணுனீங்கன்னு ஒருபோதும் சொல்லியது கிடையாது. இருந்தாலும் அவர்கள் பேசிய பேச்சு ஏன் நமக்கு இவங்களுக்கு உதவி செய்தோம் என்கிற அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்குள்ள தோன்றவும் வைத்திருக்கும். அடுத்ததா தோள் கொடுத்த ஒரு தோழன். ஒருவரின் குடும்ப சிக்கலை தீர்க்க நீங்கள் பல இரவுகள் உறக்கமில்லாமல் மத்தியஸ்தம் செய்து கொண்டுதாங்க இருந்தீங்க. அடிதடி வரை சென்ற விஷயத்தை சமாதானப்படுத்தியிருந்தீங்க. ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்ததும் அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை 3ஆம் மனிதராக ஒதுக்கி வைத்த போது நீங்கள் அடைந்த தனிமை ஒரு நரக வேதனையவே உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். அடுத்து 3ஆவதாக உழைப்பின் பழி. பணியிடத்திலோ அல்லது சமூகத்திலோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் பின்வாங்கிய போது நீங்கள் முன்னால் நின்று அந்த ஒரு சுமையை தாங்கியிருப்பீங்க. ஆனா வெற்றி கிடைத்த போது உங்களை தவிர்த்து விட்டு மற்றவங்க மேடி ஏறி போய் புகழ்கள் பெற்ற போது உங்களுடைய இதயங்கள் மௌனமாக அழுத்திருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுதாங்க இருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதே போல ராகுவும் எதிரி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் அல்லது வருமானங்கள் உங்களுக்கு குறைவாகவே தாங்க கிடைக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க புதிய விஷயங்களை தொடங்குவது, புதிய செயல்களை செய்வது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல
நாட்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். முக்கியமாக எதிர்பார்த்த பலனும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு நாள்ல எது செய்தாலும் அதில் உங்களுக்கு வருமானம் என்பது குறைவாகவே தாங்க இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். குறிப்பா மறைமுக எதிரிகள் மூலம் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனால முடிந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாத எண்ணங்களுடன் நீங்கள் செயல்படக்கூடாது. ஒரு சில விஷயங்களை கவனமாக கட்டுப்படுத்தி நீங்க உங்களுடைய காரியத்திற்குள் வைத்துக் கொண்டு நடந்தால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகளானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைதியின்மை தொந்தரவு தரக்கூடியதாக நிச்சயமாக மாறிவிடும். மாலை நேரத்தில் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய செய்திகள் உங்களை தேடி வரும். காலை முழுவதுமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நிம்மதி இல்லாமல் மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் இரவிலோ மாலை நேரத்திலோ போதுமான அளவுக்கு நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு நாள்ல தொழிலையும் ஒப்பந்தங்களையும் தொடங்காமல் சிறிது நாட்கள் நீங்கள் தள்ளி போட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர்கள் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உண்டாக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்குன்னு வந்து சேரும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்படுவீங்க. சங்கடகரமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு இந்த ஒரு நாளில் ஏற்படும். அதனால உங்களுக்கு செலவுகளும் இந்த ஒரு நாளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உடன் இருப்பவர்களின் உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளித்து செயல்பட்டால் அவர்கள் உங்களுக்கு எந்த உதவிகள் வேண்டுமானாலும் செய்து கொடுப்பாங்க. கடன் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களும் ஏற்படும். உத்தியோகத்துல ஒரு முக்கியத்துவம் உங்களுக்குள்ள கிடைக்கும். அனுபவமிக்க வேலையாட்களை நீங்க இந்த ஒரு நாள்ல நியமிப்பீங்க. உங்களுக்கு சம்பந்த விஷயம் பதிவிறக்கம் பண்ணுவீங்க. துரிதமான செயல்பாடுகளால் போட்டிகளை இந்த ஒரு நாள்ல நீங்க வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பீங்க. அரசு காரியங்களில் அனுகூலம் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்குள்ள குறைந்துவிடும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறைந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். அளவுக்கு நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளில் தொழிலையும் ஒப்பந்தங்களையும் தொடங்காமல் சிறிது நாட்கள் நீங்கள் தள்ளி போட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர்கள் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உண்டாக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்குன்னு வந்து சேரும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்படுவீங்க. சங்கடகரமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு இந்த ஒரு நாளில் ஏற்படும். அதனால உங்களுக்கு செலவுகளும் இந்த ஒரு நாளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உடன் இருப்பவர்களின் உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பளித்து செயல்பட்டால் அவர்கள் உங்களுக்கு எந்த உதவிகள் வேண்டுமானாலும் செய்து கொடுப்பாங்க. கடன் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு குறைய ஆரம்பிக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களும் ஏற்படும். உத்தியோகத்துல ஒரு முக்கியத்துவம் உங்களுக்குள்ள கிடைக்கும். அனுபவமிக்க வேலையாட்களை நீங்க இந்த ஒரு நாள்ல நியமிப்பீங்க. உங்களுக்கு சம்பந்த விஷயம் பதிவிறக்கம் பண்ணுவீங்க. துரிதமான செயல்பாடுகளால் போட்டிகளை இந்த ஒரு நாள்ல நீங்க வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பீங்க. அரசு காரியங்களில் அனுகூலம் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுக்குள்ள குறைந்துவிடும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறைந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும்